சூப்பர்ல எப்படி சொல்றேன் அவங்க தான் அதே கார் கட்சி போட்ட கார் வந்து அதெல்லாம் வந்தாங்க. சரி இன்னொரு வாட்டி அப்ரோச் பண்ணுங்க. 3000 தான் பின்னாடி பேசுமா யூஎஸ் போல கொடிலாம் பின்னாடி போங்க. கொடிலாம் கொஞ்சம் கொடி எடுத்துருங்க. சீமான் வந்துட்டாரு. அண்ணா பின்னாடி போங்க. அண்ணா தெரியலண்ணா. அண்ணா இந்த சைடு வந்துருங்க. நான் சைடா வந்துருங்க. சைடா போட்டுக்கிறேன் சொன்னேன். தள்ளுண்ணா. 302 நான் கொஞ்சம் தள்ளிக்கணும். நடுவில் நிக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து போடுங்க. புகழ் வணக்கம் 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 எங்கள் ஐயா வாவு சிதம்பரனாருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழரின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் எங்கள் ஐயா கப்பல் ஓட்டிய தமிழனுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழரின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் செக்கிழுத்த செம்பல் எங்கள் ஐயா வஉசிக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழரின் புகழ் வணக்கம் வாங்க கொடி கொடி கொடுத்துருக்கா. இந்த நாடும் மக்களும் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடந்தபோது எண்ணற்ற புரட்சியாளர்கள் கிளர்ந்து எழுந்து இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக போராடி பெரும் ஈகம் செய்தார்கள். அதிலே மிகவும் மிகவும் குறிப்பிடத்தக்க விடுதலை போராட்ட வீரர். இப்படி ஒரு மனிதன் தன் நாட்டு விடுதலைக்காக தியாகம் செய்திருப்பாரா என்று படிக்கிற எல்லோருடைய உள்ளமும் பதறுகிற அளவிற்கு அளப்பரிய தியாகத்தை இந்த மண்ணின் விடுதலைக்காக செய்ய மகத்தான ஒரு மகன்தான் எங்களுடைய பெரும்பாட்டனார் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் அவர்கள். மாடுகள் கூட
இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக ஒரு மனிதன், ஒற்றை மனிதன் இழுத்தார் என்பது இன்றைய தலைமுறையில் நம்ப மறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் அதற்கு சான்றாக இன்றும் கோவை சிறையிலே எங்களுடைய பாட்டனார் இழுத்த செக்கு, அதே செக்கு நினைவாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், தன்னுடைய தாத்தா, தன்னுடைய அப்பாவினுடைய தந்தை வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், தானும் வழக்கறிஞர். அன்றைக்கு ஒரு முறை நேர் நிற்பதற்கு பெரிய தொகை, 50,000 அன்றைக்கு பணம், அவ்வளவு தொகையை பெறக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு பெற்ற வழக்கறிஞர்கள் எல்லா செல்வத்தையும் விட்டு இந்த நாட்டுக்காக உழைத்தவர். இந்த மண்ணின் மக்களின் மானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்மான கப்பல், சுதேசி கப்பல் ஓட்டிய பெருமகன். நாங்கள் இன்று பேசுகிற தமிழ் நேசன், இந்த தமிழ் தேச அரசியலை அன்று தமிழ் நேசன் என்று இதழ் நடத்தி இன்றைய தலைமுறை பிள்ளைகளின் இதயங்களிலெல்லாம் விதைத்த பெருந்தகை எங்களுடைய பாட்டனார் வ.உ. சிதம்பரனார் அவர். அப்படிப்பட்ட மகன் கொண்டிருந்த கனவு மிகவும் புனிதமானது. தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்காக உழைத்த பெரும் மிகப்பெரிய தலைவர். அவர் சிறையில் இருந்து 47 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதித்தது. வாழ்நாள் முழுக்க அந்த சிறை தண்டனை பின்மாறி குறைக்கப்பட்டு விடுதலையாகி வரும்போது அவரை வரவேற்க ஒருவர் கூட போகவில்லை, அவருடைய அருமை நண்பர் சுப்பிரமணியம் சிவாவை தவிர என்பது வரலாற்றில் பழிதோய்ந்த ஒரு துயரம்தான் அது. அதனால் அதே நிலைமைதான் இன்றும் என் பாட்டனுக்கு நீடிக்கிறது. யார் யாரையோ எவ்வளவோ கொண்டாடுகிறார்கள். நினைச்சு பார்க்கும்போது இந்த நிலையில் தன் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்லவா என் முன்னோர்கள் செக்கிழுத்தார்கள், தூக்கில் தொங்கினார்கள், சிறைப்பட்டார்கள், ரத்தம் சிந்தி வதைப்பட்டு செத்தார்கள் என்று நினைக்கும் போது மிகுந்த மன துயரம் வருகிறது. இப்படி ஒரு கேடுகட்ட பணநாயக கூட்டம், இப்படி ஒரு கொள்ளை கூட்டத்துக்கிட்ட இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற நிலையை பார்க்கும்போது எங்களுக்கு இருக்கிற கடைசி உரிமை வாக்கு தான், அதையும் பறிக்குது. அதை போராடி பெற வேண்டிய ஒரு நிலைமைக்கு எங்களை தள்ளி நிறுத்தி இருக்குது இந்த நாடு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பணநாயக காலத்தில் மாண்புமிக்க ஜனநாயகத்தை போராடி பெற்று தந்தார்கள் எங்கள் முன்னோர்கள். 89 ஆண்டு ஆயிடுச்சு அவர் மறைந்து. இன்றைக்கு போக போக கல்வி அறிவு பெற்று வளரும்போது அடுத்தடுத்த தலைமுறைகள் மிகச்சிறப்பாக இந்த நாட்டை நிர்வகித்து கொண்டு போவார்கள் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இன்று பார்க்கிற போது எது ஒன்றும் அவ்வளவு கடினமாக இருக்குது. அன்றாட வாழ்க்கைக்கு கல்வி கற்பது, மருத்துவம் பெறுவது, வேலை வாய்ப்பை பெறுவது, பசியோடு 28 விழுக்காடு மக்கள் இரவு உறங்க போகிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு தூங்க போகிறார்கள். அடிமை இந்தியாவில் பகத்சிங் முன்வைக்கிறான் முழக்கத்தை. கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், பாலுக்கலாத குழந்தை, இதுதான் என் கனவு இந்தியான்னு. விடுதலை பெற்று 79 ஆண்டு ஆக போது இன்னும் அதே முழக்கம் அப்படியே இருக்கு. அது ஒன்றும் நிறைவு செய்யப்பட்டதா தெரியல. எங்களுடைய முன்னவர், எங்களுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் எங்கள் பாட்டனார், செக்கிழுத்த செம்மல், கப்பல் ஓட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் கொண்டிருந்த கனவு என்பது நாடும் மக்களும் நன்றாக இருக்கணுங்கிறதான், பெருமைப்பட வாழணுங்கிறதான், வறுமை ஏழ்மை ஒழிந்து நல்ல கல்வி அறிவு பெற்று அறிவார்ந்த சமூகமாக அதற்கான வேலையை பெற்று உரிய சம்பளத்தை பெற்று உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்பதுதான். அந்த கனவை சுமந்து அவர் பேரப்பிள்ளைகள் இந்த நிலத்தில் களத்திலே நின்று போராடுவோம் என்கிற உறுதியை எங்களுடைய பாட்டனாரின் நினைவு நாளில் நாங்கள் ஏற்கிறோம். அவருடைய வழியே வருகிற வீர மானத்தமிழ் பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் பாட்டனாருக்கு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்த எஸ்ஐஆர் பணிகள் மிகவும் கடினமா இருக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பு 42,000க்கும் மேற்பட்டவர் இன்னைக்கு அந்த எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிச்சிருக்காங்க. வருவாய்த்துறையில் பணியாற்றுபவர்கள் ஒரு கல்வி அறிவு பெற்றவர்கள், அவர்களுக்கே அது சிரமம்னா அடித்தட்டில் இப்போ நீங்கள் ஹெல்த்து ஆஃபீஸர் இல்லை, லேபர், இந்த மாதிரி ஆட்களை அங்கன்வாடியில் வேலை செய்கிற நம்மளுடைய அக்கா தங்கைகள், சத்துணவு பணியில் வேலை செய்கிற அக்கா தங்கைகள், இவங்களை தான் நீங்கள் பணியமர்த்தியிருக்கிறீங்க. அப்போ அது எப்படி? அது தகுதி வாய்ந்த அதிகாரிகளினுடைய சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறீங்க. இவர்களெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் தானே இந்த பணியை செய்வதற்கு?
நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப பாரதிய ஜனதா இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருது, சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வருது. செயல்படுத்துறது யாரு? நீங்க இப்ப ஜிஐடியூல இருந்து அவங்க எல்லாம் வந்து நாங்க பணி செய்ய வரல, எங்களுக்கு அவங்க 10 கோரிக்கையை வைக்கிறாங்க. அதுல ஒன்று, எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நீங்க உறுதி செய்யுங்க, எங்களால பணிக்கு வர முடியல, சுமைன்னு சொல்றாங்க. நீங்க இந்த கோரிக்கையிலெல்லாம் புறந்தள்ளிட்டு வேலைக்கு வரலைங்கிறதுக்காக உடனே தலைமைச் செயலாளர் வந்து நீ வரலைன்னா உன் ஊதியத்தை துண்டிப்பேன் அப்படின்னா, இப்ப யாரு இதை கடுமையா திணிச்சு இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துறது யாரு? யாருன்னு சொல்லுங்க. மம்தா வந்து இப்போ செயல்படுத்த முடியாதுன்னு பேரணி மக்களை திரட்டி போகும்போது நீங்க ஒப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு ஒரு உங்களோட கூட்டணி வச்ச கட்சிகளை கூப்பிட்டு பேசிவிட்டு இது இவ்வளவு தீவிரமா நீங்க திணித்து செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்ப நீங்க பிஎல்ஓ ஆபீசர் அது போட்டி இல்லை, பூத் லெவல் ஆபீசரை போட்டி இல்லை, அவன் பண்ணி தானே. உங்க கட்சிக்காரனுக்கு என்ன வேலை? என்ன வேலை? உங்க கட்சிக்காரருக்கு கூட போறாங்க, உங்க மாமன்ற உறுப்பினர்கள், உங்க மாவட்ட செயலாளர், உங்க கட்சிக்காரங்களுக்கு அங்க என்ன வேலை? என்ன வேலை? அங்க போய் என்ன செய்வோம்? உங்க கட்சி வாக்க தவிர மற்ற தூக்கி விடுறத தவிர வேற என்ன பண்ணி நடந்தாங்க? நீங்க எல்லாம் சொல்லுங்க. இங்க மனச்சான் இருக்கு. இந்த கட்சிகள் கள்ள வாக்கை பதிவு செய்திருக்கிறதா இல்லையா? ரொம்ப தூரம் நடந்தது வேணா. ஈரோடு கிழக்கில் கள்ள வாக்கு பதிவு செய்ததா இல்லையா? சொல்லுங்க. வாக்குக்கு காசு கொடுத்ததா இல்லையா? அப்புறம் என்ன நேர்மை உண்மையான நிர்வாகம் வரப்போகுது? இந்த எஸ்ஐஆரை திருத்தி எனக்கு இருக்கிற கடைசி உரிமை இந்த வாக்கு தான். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புக்கும் கடமைக்கு என்னை தள்ளிட்டேன். இந்த வாக்கையும் பறிக்கிற. இது எப்படி கொடுமை பாருங்க. இது என்ன மாதிரியான ஆட்சி முறை? இது எப்படி? இது ஏன் இவ்வளவு சிரமமா இருக்கு நாங்க வாழ்றது? திருத்தம்னா எது தவறு நடக்கோ தவறை திருத்துறதுக்கு பேர் தான். களை எங்க இருக்கோ அதை தான் பிடுங்கணும். மொத்தமா அழிச்சுட்டு மறுபடியும் நடுவோம்னா யாரு முட்டாள்? நீ யார் நாங்களா? யாரு பைத்தியம்? இதுல தம்பி, ஒரு நிலத்துல களை இருக்குன்னா களையை கண்டு அப்படி பிடுங்கி போடணும்பா. மொத்தமா அழிச்சுட்டு மறுபடியும் நடுவோம் வாங்கன்னா எப்படி? இப்ப என்ன பிரச்சனை? எங்க வாக்கை எதுக்கு நீ மறுபடியும் பதிவு செய்யணுன்ற, மறுபடியும் சரி செய்யணுங்கிற? உன்னால முடியலையா? எவன் 2 வாக்கு வச்சிருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியலையா? இறந்தவர்களுக்கு சான்றிதழ். இப்ப எங்க ஐயா ஏகலைவன், உங்களுக்கு தெரியும், பத்திரிக்கையாளர், அவங்க மாமியார் இறந்து 15 ஆண்டு ஆகுதுங்கிறப்பல, எழுதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட 2 தடவை கொடுத்தேங்கிறப்பல, மறுபடியும் இன்னைக்கு வந்து உங்க மாமியார் இருந்த ஓட்டு இது அவங்கள கூப்பிடுங்க கையெழுத்து போடணும்னா இது எந்த மாதிரி செயல்? அப்போ இந்த 2 தேர்தல் அவங்க மாமியார் ஓட்டை யாரோ போட்டிருக்கான். எப்படி நடக்குது பாருங்க. பீகார்ல இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் இவ்வளவு குளறுபடி இருக்குன்னு யோகேந்திர யாதவ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காரு இல்லையா? 81 லட்சம் பேர் ஏன் விடுபட்டான்? நீ இரட்டை வாக்குரிமைனா ஒரு வீட்டுல 100 ஓட்டு பதிவாயிருக்கு. ஒரே வீட்டுல 100 பேர் வாழ்வானா? ஒரு வீட்டுல. அப்ப நீ அவ்வளவு பதிவு பண்ணி வச்சிருக்கிற. ஐயா ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதின கட்டுரையை படிச்சு பாருங்க. இவ்வளவு புள்ளி வரமா எழுதியிருக்க. ஒவ்வொருத்தரும் 2 வாக்குரிமை 2 வாக்குரிமை வச்சிருக்கிறவன் எண்ணிக்கை இருந்ததை விட பல மடங்கு கூடி இருக்கு. அப்ப இந்த எஸ்ஐஆர்ல எந்த பயனும் இல்லை. இந்த சிறப்பு சீர்திருத்தம்ங்கிறது வாக்கு திருத்தமா தான் இருக்கே ஒழிய இது சீர்திருத்தமா எங்க இருக்கு? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப இந்த எஸ்ஐஆரால இப்ப பீகார்ல வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்குல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட். கள்ள ஓட்டு போட்டா வாக்கு சதவீதம் 81 லட்சம் பேர் வெளியில நிக்கிறானே ஏன்னு சொல்ல முடியுதா? எங்க அதிகரிச்சிருக்கு? இருக்கிற வாக்காளர்ல 8,22,00,000 நீங்க இதுல 81 லட்சம் பேர் வெளியில் நிக்கிறானே எங்க அதிகரிச்சிருக்கு? எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்றாங்க. போராட்டமும் எதிர்ப்பு யாருக்கிட்ட தெரிவிக்கிறது? இந்த ஈனப்பயல்கிட்ட என்ன எதிர்ப்பு பேசினாலும் எது பேசினாலும் பயனில்லைன்னு போயிட்டான் மக்கள். நீனா போராடுற திறனை ஒழிச்சிட்டு நீ என்ன நேர்மையால கடைசி நேரத்தில் 10,000 பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க பறிக்கிற. நீ என்ன நேர்மை பத்தி பேசுற? ஒரு தேர்தலில் இலவசத்தை எதிர்த்து பேசுற. 10,000 ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்குக்கும் போட்டியெல்லாம் இல்லையா? 14,000 கோடி முதலீடு பண்ணிருக்கீங்களா இல்லையா? இத வெற்றி எதுக்கல? இத காசை கொடுத்து வாய மூடிட்டா அப்புறம் என்ன எதுப்பேன்? எப்படி எதுப்பேன்? பெரிய ஆட்சி இதுல வேற நேர்மைக்கு கிடைச்சது, எங்க உழைப்புக்கு கிடைச்சது. எப்படியா? அப்படியா? இவங்க 1000 கொடுக்குறாங்க, அவங்க 10,000 கொடுக்குறாங்க. அது எப்படி தம்பி? அது ஏன் 10,000 அந்த கடைசி தேர்தல் நேரத்தில் கொடுக்குற? அறிவிச்ச நேரத்தில் கொடுக்க வேண்டியதானே? அது ஏன் இந்த 5 வருஷம் ஆட்சி காலத்தில் கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவிச்சு கொடுக்குறீங்க தம்பி? அப்பதான் பாசம் வருது இல்லையா? அப்பதான் எங்களுக்கு பசி வறுமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது.
இப்ப இதையே கேட்போம், இந்த போலி வாக்காளர்களை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. நேத்து நடந்த தேர்தல போலியா போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே நீக்க போற? அப்படியா இல்ல நீண்ட காலமா போட்டுக்கிட்டு இருக்கான்ல, அதுல உனக்கு போட்ட ஓட்டுலயும் போலி ஓட்டு இருக்குல்ல, இப்ப ஏன் இதை திருத்தியே தீரணும்ன்ற? ஏன்னா உனக்கு இங்க ஓட்டு இல்ல, அப்ப நீ பீகார் மாதிரியே இங்க வருவ, வந்து இந்த திமுக போகும்போது ஒரு வேளை இந்த வரவேற்புல என் படம் இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க, அந்த வீட்டுல ஓட்டு இருக்குமா? இல்ல தம்பி விஜய் படம் இருக்குது, அந்த வீட்டுல அவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக போகும்போது அம்மா ஜெயலலிதா படம் அல்லது ஐயா எடப்பாடி படம் இருந்தா அங்க இருக்குமா? இல்ல பிஜேபி போகும்போது இஸ்லாமிய இருக்கிற வீட்டுல அவனுக்கு ஏதாவது ஓட்டு இருக்குமா? எப்படிப்பட்ட ஜனநாயகம் அது? கொடுமை. அவ்வளவு நேர்மையானவர்கள் அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டியது என்ன பண்ணீங்க? கோமால படுத்திருந்தீங்களா? அப்படி கொஞ்சம் குழாவும் போது வந்து காசு வெளியிடும் போது கூப்பிட்டு கையை பிடிச்சி பேசும்போது விஷும்போதெல்லாம் நீங்க கள்ள ஓட்டு போட்டு 4500 ஓட்டு ஜெயிச்சிருக்கீங்க போலி வாக்குல, அதெல்லாம் பேசல தம்பி. முடிஞ்சு போச்சு. இங்க பிப்ரவரி 10 தேர்தல் அறிவிக்க போற, 2 மாசம் இருக்கு. அவர் 5 வருஷம் இருந்துட்டு அவ்வளவு முதலமைச்சரா. இப்ப வந்து போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறீங்க. கொளத்தூர்ல மட்டும்தான் போலி வாக்காளர் இருக்கானா? மற்ற தொகுதியெல்லாம் இல்ல. பிஜேபி வென்ற தொகுதியெல்லாம் இல்லையா? சொல்லுங்க. பிஜேபி கோவை தெற்கில் வென்றுச்ச எல்லாமே நேர்மையான வாக்காளர்கள் தானே? பேச வேண்டிய தேவை இருக்கு, பேசுறீங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கேட்டுட்டு போறோம். வேற என்ன பண்றது? ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை, எங்களை சித்திரவதை செஞ்சு விளையாடுறீங்க, எங்களுக்கு பொழப்ப பார்க்கணும், அதனால நாங்க என்ன பண்றோம் தெரியாம போறோம். எப்படி இது? எந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. இது சரியா இருக்கும்னு சொல்லுங்க. சரி, திருத்தம் பண்ணணும், அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்ய வேண்டியதானே. நீ நவம்பர் 4 தொடங்குறீங்க, பிப்ரவரி 7 அறிவிச்சிருவோன்றீங்க. பிப்ரவரி 7 முழு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பண்ணி அறிவிச்சிருவோன்றீங்க. எவ்வளவு காலம் இருக்கு? சரி, அதுல அறிவிச்சதுல எங்க விட்டுருச்சு, எங்க பேரெல்லாம் திருப்பி முறையிட்டு அந்த வாக்கை திருப்பி நான் அந்த உரிமையை பெறுவதற்கு காலம் இருக்கா? ஏன்னா நீ பிப்ரவரியிலே அறிவிச்சிருவா, மார்ச் ஏப்ரல்ல தேர்தல், மேல பதவி ஏற்கணும். அறிவிச்சிருவீங்களா இல்லையா? அப்ப தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு நான் எங்க போய் என் வாக்கு தேடி கண்டுபிடிக்கிறது? அதனாலதான் சொல்றேன், வாக்காளர்கள் எங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சோம். இப்ப ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்யறாங்க. அந்த முறைதான் இந்த எஸ்ஐஆர். புரியுதா? இதனாலதான் பிரதமர் சொல்றாங்க பீகார் போன்றே தமிழகத்திலும் நான் சொல்ல நாட்டை தான் கொடுத்துட்டோமே, நாட்டையே கொடுத்துட்டோம், நாசமாக்கிட்டிய. இதையும் முடிச்சுட்டு போங்க, இந்த அரக்கரவுண்டையும் முடிச்சுட்டு போங்க. என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க. 1.5 கோடி பீகாரியம் வந்திருக்கான். பீகாரை போல இந்த கடைசி 13வதுல பீகாரை மாதிரியா எடுத்துக்கொண்டுனா இங்க எதுக்கு பீகார் வரேன்? எதுக்கு வரேன்? ஏன்னா இங்க இருக்கான். நீங்க எழுதி வைங்க, அவன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது, கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் தான். இங்க இருக்கிற வட இந்தியவனையாவது யாருக்கு போடுவேன்? மோடிஜி பிஜேபி வேணா இதை தூக்கி போய் கேட்டு பாருங்களேன், சொல்லுவானா இல்லையா? அப்புறம் நீ இந்திய திணிச்சா எதுக்குற? ஏண்டா உன்னை இந்திக்காரனை திணிக்கிறேன், என்ன பண்ணுவேன்? இவனே கத்துக்கிட்டு போய் காடிக்கராக பாணி செலுத்தியாரோ பாணி இது பாணி கராகன்னு எங்காலே பிரிச்சுக்காப்ல. அன்னைக்கெல்லாம் ஒரு விடுதியில போன எங்கால் நின்று அண்ணே வண்டி எப்படி ஓரமா நிறுத்து சொல்லுங்கண்ணா. இப்ப போய் இறங்குறேன் காடிக்கராக. டே நீ யாரா? நீ எப்படா வந்த? போன வாரம் எங்கால் இருந்தாடா இங்க அப்படின்னு. நீ பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு பாருக்காது என்ன நடக்க போகுதுன்னு பாரு. தொண்டர்கள் இளைஞர்களை அரசியல்படுத்துவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா? தொண்டர்களுக்கு அரசியல் புரிதல் வரக்கூடாது என்று இங்க இருக்கக்கூடிய சில கட்சியினுடைய தலைவர்கள் பாதுகாப்பதாக சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவரா, ஒரு ஒருங்கிணைப்பாளர், அது எப்படின்னா தொடக்கத்துல பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவங்க வரும்போது காங்கிரஸ் கட்சியில என்னன்னா விடுதலையின் காயம் இருந்தது அந்த தொண்டர்களுக்கு. இப்ப நம்ம முன்னோர்களை எடுத்துக்கிறீங்களேன், எல்லாரையும் பார்த்து எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரோ, எங்க பாட்டனாரோ, இன்னொரு தாத்தா காமராஜரோ, கக்கனோ, சிவானந்தமோ, சிங்காரவேலரோ, எங்க முன்னவர்கள் எவரை எடுத்துக்கிட்டாலும் விடுதலையின் காயம் இருந்தது, சிறைப்பட்டிருக்காங்க. ஏன் எங்க ஐயா நல்ல கண்ணு வரைக்கும் சிறையில் இருந்திருக்காங்க. அப்ப மீச முடிய ஒவ்வொன்னா பிடுங்கி சுருட்டால சுட்ட போது கூட, நெருப்பால சுட்ட போது கூட விடுதலை போராட்டத்திலிருந்து வெளியேறாத ஈகம் இருக்கு.
அவனுக்கு அந்த காயம் இருந்ததுனால ஒழுங்கு இருந்தது. அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்கம் வரும்போது, அது பேரறிஞர் அண்ணா வரும்போது, அவரை சுற்றி இருந்த எல்லாருமே 100க்கும் மேற்பட்ட பெருங்கல்வியாளர்கள். தெரியும், நெடுஞ்செழியன், அன்பழகன், மதியழகன், உங்களுக்கு தெரியும். பார்ப்பேன் அவங்க கிட்ட ஒரு ஒழுக்கம் இருந்தது. மாலை நேர கல்லூரி போல நடந்தது. அவர் வரும்போதுதான் தமிழனுடைய இலக்கியமும் வரலாறும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகைக்கு பிறகுதான் தமிழக அரசியல் மேடையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் அளப்பெரிய மேதைகள் வந்தாங்க. எங்க மாமா காளிமுத்து போன்றவர்கள், இந்த நாஞ்சில் மனோகரன் போன்ற மேதைகள், உங்களுக்கு தெரியும், அவங்க பேச்சுகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பார். பின்னாடி தன்னலம் மேலே ஏறி ஏறி இவங்க வர வர, அது எங்க ஐயா இருக்கார் பாருங்க, எங்க ஐயா சகாய ஐயாவை நான் ஒரு தடவை சந்திக்கும் போது, இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்கிற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கு கற்பிச்சிடாத, கற்பிச்சிட்டின்னா அவன் நம்மள கேள்வி கேட்பான், நம்மகிட்ட பதில் இருக்காது. அப்போ உனக்கு மக்களுக்கு இடையில ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களா. அதை எனக்கிட்ட சொன்னார், இப்படிதான் கற்பிக்கிறான் அப்படின்னு. அதையும் மீறி கற்பிச்சவர்கள் தான் ஐயா இறையன்பும் ஐயா சகாயம் போன்றவர்கள். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இயக்கங்கள் தன்னலம் பெருத்து ஊழல் அஞ்சில ஊறி திளைத்து எந்த கனவுல பேரறிஞர் அண்ணா தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம் மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது, கற்பிப்பது, இந்த அறிவியல் சார்ந்து. இப்ப நீங்க சொல்ற ஒருத்தன் கேட்கிறான், தற்குறி கூட்டம்னு சொல்றீங்களே, எங்களை தற்குறியா வளர்த்தது யாருன்னு கேட்கிறான். இறை வழிபாட்டை விமர்சித்த அந்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அது இப்ப அனுபவிக்குது. உங்களுக்கு அண்ணன் சொல்றது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல போய் தவறு நான் ஏற்கணும், நீங்க ஏற்கணும், எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும், என் பெற்றோர்கள் ஏற்கணும், உடன் பிறந்தார்கள் என. சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் செயல்வாக்கம் பெறுது. செயல்தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது. ஒழுக்கம் தான் வாழ்க்கை தீர்மானிக்குது. இப்ப சிந்தனையை யார் தீர்மானிச்சா? சமூகம். சமூகம் யாரு? நானு, நீங்களும், ஆட்சியாளன், எல்லாரும். இந்த தவறுக்கு யார் பொறுப்பா இருக்கணும்? எல்லாரும். சாராயம் குடிச்சு செத்ததை போய் சந்திச்சு பாராட்டிட்டு வந்தா அது என்ன சரித்திர சாதனையா? ஆனா அப்படி நாட்டு எல்லையில செத்து வந்த ஒரு ராணுவ வீரனை கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஒருத்தன் கூட சொல்லலையே. எப்படி அப்படின்னா எது போற்றத்தக்கதோ அது தூற்றப்படுது, எது தூற்றத்தக்கதோ அது இந்த நாட்டில் போற்றப்படுது. அது காரணம் இந்த 60 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள், அதன் ஆட்சி முறை. அதை நீங்க எவரும் மறுக்க முடியாது. எல்லாம் இருக்கு. இந்த எஸ்ஐஆர் இருக்கு, எஃப்ஐஆர், என்னத்தையோ போடு. ஓட்டு காசு கொடுப்பியா இல்லையா? இருப்பியா இல்லையா? இப்ப மோடி செஞ்சார்ல 10,000 போட்டார்ல பீகார்ல, நம்மால் 15,000 போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால நம்ம அம்மாட்டெல்லாம் சொன்ன வங்கியில கணக்கு ஆரம்பிச்சு வச்சுக்கணும். என்ன என்ன சரி நடக்கும்பா. 1000 ரூபாய் எங்க ஐயா 1500 தரேன் இருக்காப்ல. இப்ப பீகார் வென்றிருக்கு பத்தியில அந்த ஃபார்முலாவையும் அவனே சொல்றான், பீகாரை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு கொடுக்க வேண்டியதானே. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், இன்னும் 2 லட்சம் கோடியை கடன் ஆக்கிட்டு போக வேண்டியதானே. திருட்டுமங்கலம் ஃபார்முலான்னு அதுக்கு ஏன் அந்த ஊர் பேரை கெடுக்கிற? திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லாத. அது ஒரு ஏதோ ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. அன்னைக்கு காங்கிரஸ் காசு கொடுக்குது, அண்ணா அவர்கள் தோத்துறாங்க. அப்போ அரையனா இந்த 50 காசு, 1 ரூபா அப்படி கொடுக்கறதுலயே அப்பவே பேசுறாரு, ஓட்டுக்கு எதற்காக இந்த காங்கிரசார் காசு கொடுப்பானேன்? காசை கொடுத்து விட்டு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்கிருக்கிற வெங்கடாசலபதியை துணைக்கு எதுக்கு அழைத்து வருவானேன்? அந்த படத்தில் அடித்து எதுக்கு சத்தியம் வாங்குவானேன்? இதற்கு பதில் வைத்திருக்கிறார்களா இந்த காங்கிரசார் அப்படின்னு பேசுறது இருக்கு. 2 ரூபா கொடுத்ததுக்கு அந்த பேச்சு பேசிருக்காப்ல. இப்ப அவர் பிள்ளைங்க 2000 டெவலப்மெண்ட்ல வருது. இதெல்லாம் டெவலப்ல வருது. அவர் தான் சொல்றாரு, சாராயம் வித்த காசு அதுல அரச நடத்துறது குஷ்டரோகியில இருக்க வெண்ணெய்க்கு சமம்டான்னு. அண்ணா சொன்ன அந்த வெண்ணெயத்தான் அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற பிள்ளைகள் விரும்பி விரும்பி சாப்பிடுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். கோயில்ல ஒரு அர்ச்சகர் உள்ளத்திலும் கோயிலையும் தாமரை மலர வேண்டும். சேகர் பாபு கடுமையா கண்டனம். அர்ச்சகர் வரைக்கும் தண்ணியிலே மலர்றது இல்ல. எங்க ஊர்ல வெங்காய தாமரை தான் மலருது. அவர் ஆசைப்படுறாரு, என்ன பண்றது?
அவர் துறை தானே, அறநிலைத்துறை. அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. சொல்லு. நடவடிக்கை எடுத்த கடுமையான பாஜக களத்துல இறங்கணும் தமிழிசை மிரட்டுறாங்க. நாங்க நடவடிக்கைக்கு ஆதரவா இறங்குவோம். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல?